விழுப்புரம் மாவட்டம் கோட்டமருதூர் ஏரியில் குளிக்கச் சென்ற 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அம்பேத்கரிடம் கேட்போம். அம்பேத்கர், இந்த சம்பவம் எப்படி நடந்தது? அரகண்டநல்லூர் அருகே ஏரியில் குளிக்க சென்ற 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட கோட்டமருதூர் கிராம பகுதியில் உள்ள ஏரியில் இன்று மாலை மீன் பிடிப்பதற்காக ஒருவர் வலை வீசியுள்ளார். அப்போது மீனவர் வலையில் இழுத்து பார்த்தபோது 2 சிறுவர்கள் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து கோட்டமருதூர் கிராமத்தில் விசாரணை செய்த போது அந்த பகுதியை சேர்ந்த சிறுவர்கள் இல்லை என தெரிய வர உடனடியாக சம்பவம் குறித்து அரகண்டநல்லூர் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. போலீசார் விசாரணையில் அந்த சிறுவர்கள் அரகண்டநல்லூர் அடுத்த மணம்பூண்டி பகுதியை சேர்ந்த முருகன் என்பவரது மகன்கள் ஜீவிதன், தர்ஷன் ஆகிய இருவர் என தெரிய வந்துள்ளது. பின்னர் அவரது பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அவர்களுடன் 3வது ஒரு சிறுவன் வந்ததாகவும் அவனை காணவில்லை என கூறியுள்ளனர். இதையடுத்து உள்ளூர் மக்களின் உதவியுடன் ஏரியில் தேடி பார்த்த போது அங்க சடலமாக சிறுவன் ஹரிகரன் என்பவரை 3 சிறுவர்கள் உடலை மீட்டு அரகண்டநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏரியில் குளிக்க சென்ற சிறுவர்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த 3 சிறுவர்கள் உடலை விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனையாக அனுப்பி வைத்து உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.